1800 சம்பளத்துக்கு வந்தாள். சாதாரண வாட்ச்மேனாக வாழ்க்கையை துவங்கினேன் கோயம்புத்தூரில். அப்பா இராணுவத்தில் உயர் அதிகாரி, சொந்த வீடு எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்களுடைய குடும்ப சூழ்நிலையாக பெரிய பேக்ரவுண்டு. ஆனால் எல்லாத்தையும் வெறுத்து அனாதையாக கோயம்புத்தூருக்கு வந்து உட்காந்துருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டவர். கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்ச ரூபா சும்மா கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த உறவு பகையாகி போச்சு. எப்படி? அந்த உறவுகளால் அவமானப்படுத்தப்படுகிறேன். சும்மா கொடுத்துருக்கேம்மா, நான் வட்டிக்கு வாங்கி சும்மா கொடுத்துருக்குறேன். இந்த கதை எங்கேயா நடக்குமா? ராகு எதுங்கிறது கர்மா. எனக்கு 3ஆம் இடத்துல ராகு எது, 3ல் கேது, 9ல் ராகு. அப்போ ராகு எது அச்சுக்கு வெளியில், 3 கூடையும் வெளியில். ராகு எது மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, ராகு எது அச்சுக்கு வெளியேன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த சொத்து அடமானத்துக்கு பேங்க்லேருந்து சீசிங் ஆகிருக்கும். நான் என்னுடைய துணைவியாருக்கு தெரியாமல் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன். எங்கள் துணைவியாருக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு, ஏன் இப்படி பண்ணீங்க? ஒரு காலத்தில் நமக்கு உதவி செஞ்சாங்க, செஞ்சுட்டேன், எதுவும் கேட்க வேண்டாம். பெண்களை தான் ஆக்ரோஷம் வரத்தானே செய்யும். நம்மளை மதிக்கிறாங்களா, நீங்கள் ஏன் போய் செஞ்சீங்க? அவங்க வீட்டு பொண்ணுக்கு திருமணம் நடக்கலை, என்னுடைய பொண்ணுக்கே கல்யாணம் ஆகலை, நான் 1 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி கொண்டே கொடுத்தோம். இதுதான் ராகு எது, நம்முடைய கர்மா. நம்ம கூட எங்கே போனாலும் அது நிழல் போல் வரும். அதனுடைய மிட் பாயிண்டிலும் அது ராகு எது அச்சுக்கு வெளியே, ராகு எது அச்சுக்கு வெளியே. இதுக்கு பேர் சாயா நாடின்னு பேர். எந்த பக்கம் மைனாரிட்டி, எந்த பக்கம் மெஜாரிட்டின்னு ஒரு லாஜிக் இருக்குது. அந்த கிரக சேர்க்கையினுடைய பெயர்களே உங்களை டிஸ்டர்ப் செய்யும். அந்த பேர் கொண்ட கிரகங்களே உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அவ்வளோதான் மேட்ரு.